வணக்கங்க. புரட்சி கலைஞர் இறந்தப்ப அவருக்கு 3 முறை திரும்ப வரிசையில் போய் நின்று பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு மெரினா பீச்சுக்கு வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு வந்தேன். அங்கே என்ன மாதிரியே ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் வந்திருந்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன்னு அடிக்கடி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொல்லுவார். அதனால் என்னமோ தலைவருக்கும் தலைவர் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து எம்ஜிஆர் சமாதியில் மனமுருக அஞ்சலி செஞ்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது வெறும் 10 வருஷம்தான். ஆனாலும் பல தலைமுறைகள் தாண்டியும் பல யுகங்கள் தாண்டியும் அவர் பேரு புகழ் நிலைச்சி நிற்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஏழை எளிய மக்கள்கிட்ட உண்மையான அன்போட பாசத்தோட பழகி வாரி அள்ளி கொடுத்து 8வது வள்ளலா வாழ்ந்ததால தான் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்ப நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மெரினா பீச்சுக்கு அவரை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போன கூட்டத்தை பார்த்துட்டு செத்தா இப்படி சாமணியா, எத்தனை கூட்டம், எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு கதறி அழுகுறாங்க, இதெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம்யா அப்படின்னு தன்னுடைய நண்பர் சிவா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. சொன்னதை செஞ்சே காட்டிட்டாரு நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்தப்ப எத்தனை பேர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க, எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவர் மாதிரியே வள்ளலா வாழ்ந்து பேரும் புகழுமா மறைஞ்ச புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி தமிழ்நாட்டு பாட புத்தகத்தில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். தினமும் இந்த 2 பேரோட முகத்தில் முழிச்சு தொட்டு கும்பிட்டுட்டு தான் என்னோட அன்றாட வாழ்க்கையை தொடங்குவேன். ஏன்னா நான் கும்பிடுற சாமிகளே இவங்க தான். நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாம்.